தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அல்லேலூயா 17ஆம் வசனத்தை 17, 18 2 வசனத்தை சொல்லுவார். எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னும் ஒரு வார்த்தை, என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருந்துன்றத அதுக்கு முந்தின ஹல்லேலூயா வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா 14ஆம் ஹல்லேலூயா 14, 15 வசனத்தை வாசிங்க. 14, 15, 16 சரியா? இந்த 3 வசனத்தை வாசிங்க. கண்டானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஆள் பேசுவார். ஹல்லேலூயா. கண்ணானாகிய அலெக்சாண்டர், ஹல்லேலூயா, அவனால நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா சொல்றார், எனக்கு வெகு தீமை செய்தான். கொஞ்சம் தீமை கிடையாது, வெகு தீமை செய்தான். எங்க போனாலும் சரி பின்னால போய் ஹல்லேலூயா ஜனங்கள் ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விடாதபடி அந்த மனிதர் என்ன செய்தார்? இவருக்கு பின்னாடி போய் இவருக்கு ரொம்ப தொந்தரவு. இவர் என்ன செய்யணும்? அழிஞ்சு போயிடணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, இந்த பவுல் எப்படியாவது என்ன செய்யணும்? மறுச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை அந்த மனிதர் செய்தார். ஆனாலும் இவர் ஹல்லேலூயா ரோமர்களுக்கு முன்பாக இப்படி இவர் மேல அநேக குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டு அவர் ஹல்லேலூயா இவர் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க எல்லாம் நினைச்சாங்க இவருக்கு இனி மரணம் தான், இனி மரணம் தான். இவர் இதோட இவருடைய வார்த்தைகள் என்னெல்லாமோ சொல்றாரு, இவர் வார்த்தையெல்லாம் இதோட என்ன செய்யுச்சு? ஒளிந்து போய்விடும் என்று நினைச்சாங்க. ஆனா அவர் 17ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். பாருங்க, ஒரு கோர்ட்ல கொண்டு விட்டோமே, அவரை விட்டுருக்கு, நியாயம் விசாரிக்க விட்டுருக்கு. அந்த இடத்துல என்ன செய்றாரு? ஆண்டவரை குறித்து பேசுறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராக ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஹல்லேலூயா அழிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி சத்துருவாகிய சாத்தான் அல்லது பொல்லாத மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எவ்வளோ காரியங்கள் பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனா வருவாங்க, மற்ற மக்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா நமக்கு எதிராக நினைச்சுவாங்க, எழும்புவாங்க. ஆனா கர்த்தரோ நமக்கு இம்மட்டும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி, அப்படித்தானே? அவர் பலப்படுத்தலைன்னா நம்ம இதுவரைக்கும் நிற்க முடியுமா? எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் கைவிட்டு, குடும்பமே கைவிட்டு தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் மட்டும் ஆமீன், 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 ஆமீன். கர்த்தருடைய மகிமையான தூதர் நம் மத்தியில அப்பா இறங்கி நிற்காங்க. ஹல்லேலூயா. நம்ம மத்தியில அப்பா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன், 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 ஆமீன். எத்தனையோ காரியங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க ஆண்டவர் பலப்படுத்தினார். அப்படிதானே? அவர் நமக்கு அவருடைய நல் வார்த்தைகளை தந்து ஹல்லேலூயா நம்மளை அரணிச்சு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஏன் நீ மற்றவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணல, உனக்கு என்ன செய்யல, துணை நிற்கல நினைக்கிறியே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு துணை நின்று ஹல்லேலூயா நம்மை பலப்படுத்த போய் தான் ஹல்லேலூயா ஆமீன், ஆமீன் நமக்கு அவர் நமக்கு துணை நிற்க போய் தான் இத்தனை காலங்கள் நம்ம என்ன செய்யறோம்? பிழைத்து இருக்கிறோம். இந்த உலகத்துல அவருடைய பணியை என்ன செய்யறோம்? ஹல்லேலூயா தொடர்ந்து செய்யும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனால பொல்லாத ஹல்லேலூயா அப்படிப்பட்ட மனிதர்கள் கையை நின்று அவங்க நம்ம அழிஞ்சு போயிடணும்னு எவ்வளவு காரியங்களை செய்வாங்க. முதலாவது நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்ள போகிறது, நமக்கு எதிராய் செயல்படக்கூடிய காரியங்கள், நமக்கு எதிராய் சத்துரு கொண்டு வரக்கூடிய காரியங்கள், நமக்கு எதிராக பொல்லாத மனிதர்களால் நமக்கு வரக்கூடிய தீமைகள், இதையெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்றுகிறாரா? நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இதுதான் முதலாவது நம்ம இந்த நாள்ல கற்றுக்கொள்ளக்கூடியது. நமக்கு தேவன் வரக்கூடிய எல்லா தீமையுமே
அவர் எப்படி மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? எனக்கு துணை நின்று என்ன ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம்? பிரசங்கம் பண்ணக்கூடியத அல்லேலூயா கோர்ட்ல கொண்டு கொடுத்து இவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்து இவர் என்ன செய்வாங்க? இதோட முடிஞ்சு போயிடுவாருன்னு சொல்லி அவருக்கு எதிராய் பேசின மனிதர்கள் நினைச்சாங்க. ஆனா அந்த ஸ்தலத்திலும் எங்கேயாவது ரோமத்தை போய் ஆண்டவரை குறித்து சொல்ல முடியுமா? அந்த இடத்துல போய் உள்ள போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். இதுதான் யார் எதிராய் குற்றம் சாட்டி அல்லேலூயா கூண்டுல கொண்டு அவர் நிறுத்தி இருக்கிற வேளையிலே யாரும் கேட்கத்தக்கதாக அவர் சத்தியத்தை என்ன செய்றாரு? அல்லேலூயா அந்த இடத்துல விதைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு அல்லேலூயா, அவருக்கு தீமை செய்ய நினைச்சாங்க, அப்படி இவன் இதோட முடிஞ்சான்னு நினைச்சாங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்க அல்லேலூயா அந்த குற்றச்சாட்டை பற்றி அங்க உள்ள போய் தான் அல்லேலூயா ரோமர்களுக்கு என்ன செய்யுது? சுவிசேஷம் இயேசுவை குறித்து ஆண்டவரை குறித்து அறிவித்தார். அல்லேலூயா. அது எத்தனையோ பேர் பாருங்க அந்த நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கும்போது கொஞ்சம் குறைய நீ என்ன சம்மதிக்கப்படுறன்னு சொல்லி எவ்வளோ பேர் அவர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்கக்கூடிய இதயத்தை தேவன் என்ன செய்தார்? கொடுத்திருந்தார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராய் எவ்வளவோ காரியங்களை சத்துரு என்ன செய்யலாம்? விதைத்திருக்கலாம். நமக்கு எதிராய் எவ்வளவோ முட்களை என்ன செய்யலாம்? வச்சிருக்கலாம். ஆனா அவை எல்லாவற்றையும் தேவன் எல்லா தீமையும் மாற்றி அந்த எதிர்வினைகளை அந்த எதிர் செயல்களை தேவன் நமக்கு எப்படி மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எதற்காக? அல்லேலூயா நாம் தொடர்ந்து அவருடைய பணியை செய்யணும், அவருக்காக தேசங்களை அல்லேலூயா ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய பணியை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதுனாலதான் அல்லேலூயா எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை விடுவித்து நமக்கு குறித்த ஆமென் அவருடைய வருகை வரைக்கும் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது? சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது பாக்குறோம் அல்லேலூயா. ஆமென் ஆமென். ரெண்டாவது அதுல எதிர்வினைகளை ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன செய்றார்? மாற்றுகிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பாக்குறோம் அல்லேலூயா யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில பாக்குறோம். அதே போல ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை என்ன செய்றாரு? ஆசீர்வதித்துதான் அவரை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கிடுங்க. ஆசீர்வதிக்கிறாரு, ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆனா பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்ந்த யோசேப்பு அவருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவரை ஆசீர்வாதமாக வைத்து அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்றால் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் அல்லேலூயா இல்லாத சூழ்நிலையிலே அல்லேலூயா ஆமென் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஜெயில அவர்கிட்ட என்ன இருந்திருக்கும்? ஏதோ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன அதுக்குன்னு அந்த ஜெயிலருக்குன்னு ட்ரெஸ் அதை போட்டுட்டு தான் என்ன இருந்திருப்பாரு. எந்த காசு பணமோ எந்த பொருட்களோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அல்லேலூயா 2 பரிவாரங்கள் உடைய அல்லேலூயா யாக்கோபினுடைய எந்த ஒரு காரியமோ இவரிடத்துல என்ன செய்யல? இல்ல. எல்லாவற்றையும் ஆமென் இழந்து அல்லேலூயா தனித்து அதில் சிறைச்சாலையிலே ஆமென் செய்யாத குற்றத்தை செய்தார் என்று சொல்லி அடைக்கப்பட்டு ஆமென் அவருக்கு எதிராய் காரியங்களை செய்து அல்லேலூயா சத்துரு என்ன நினைச்சான்? அல்லேலூயா இதோட சிறைச்சாலையோடு வாழ்க்கை முடிஞ்சு நீ எப்படி சிங்காசனத்துக்கு ஏறானி பார்ப்போம். ஏன்னா அவனுடைய நோக்கம் ஆபிரகாமின் சந்ததி அல்லேலூயா அழிஞ்சு போயிடணும். ஏன்னா அது பரிசுத்த வித்து. அந்த பரிசுத்த வித்து என்ன செய்யணும்? இந்த பூமியில் இராதபடி அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் போராடி கொண்டு இருந்தான். ஏன்னா பஞ்சத்துல அல்லேலூயா அந்த அவங்க அழிந்து போய்விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா தேவன் எவ்வளவு அருமையுள்ள தேவன் பாருங்க. கஷ்டம்தான் யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள். எதுக்காக? மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்க தேசம் இவர் மூலமாய் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வேதனை கஷ்டங்கள் தனிமை அல்லேலூயா செய்யாத குற்றத்திற்கு குற்றச்சாட்டப்படுறது இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா? 13 வருஷம் அல்லேலூயா அவருடைய எனது இரும்புல செயல அவருடைய ஜீவன் இரும்புல அடைபட்டிருந்து. கை காலெல்லாம் சும்மா ஏதாவது வேலை செய்யும்போது கழட்டி விடுவாங்களா இருக்கும். மற்றபடி பாருங்க அல்லேலூயா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அல்லேலூயா அவருடைய வாழ்க்கை புடமிடப்பட்டது. எதுக்காக? தேசங்களுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேசத்திற்கு
ஆசீர்வாதமாக இன்னைக்கு எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு செல்வி ஜோயலை கொண்டு தேவன் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னா அது லேசான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி நடத்துதல் இல்லாமல் தொடர்ந்து ஹல்லேலூயா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஹல்லேலூயா முடிய போகிறது. ஹல்லேலூயா நடத்தி வருகிறார் என்றால் ஹல்லேலூயா எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். ஆரம்பத்துல வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டு போனாலும் கர்த்தரோ ஆமென் அதை பிடிச்சுக்கிடணும். கர்த்தரோ துணை நின்று மட்டும் இந்த ஊழியம் என்ன செய்து அவர் ஆரம்பிச்சதுனால அவர் அதை என்ன செய்றார், அவருடைய வருகை வரைக்கும் அவர் நடத்தி வருவார். சரியா? அதனால இந்த ஊழியத்தின் மூலமாக என்ன செய்யணும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒருவேளை இணைப்பில் வரக்கூடிய தேவ பிள்ளைகள் உங்களுடைய தேவைகளுக்காக உங்கள் தேவைகளையும் தேவன் சந்திப்பார். அதே நேரத்துல சிலருடைய வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி அவங்கள முதல்ல ஆசீர்வதிக்காம அவங்கள தேசங்களுக்கு ஆசீர்வாதமா வச்சுதான் அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்றார், ஆசீர்வதிக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் நேற்று அதிகமா என்ன செய்தேன், நேற்று தினத்துல இந்த காரியங்களை பார்க்கும்போது நான் அதிகமா நினைச்சேன், ஆண்டவர் இன்னைக்கு ஹல்லேலூயா ஆமென் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில எவ்வளோ ஆசீர்வாதங்கள் எவ்வளோ காரியங்கள் ஹல்லேலூயா கர்த்தர் செய்ய இருக்கிறாரு, செய்வார். ஆனா அதுக்கு முன்பு ஆண்டவர் ஹல்லேலூயா முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா முழு உலகத்துக்குமே ஹல்லேலூயா நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நாம் ஒரு கொஞ்சம் இடத்துல கிடையாது, நாம் முழு உலகத்துக்கும் என்ன செய்யறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த நாளையில நமக்கு பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் நைட்டு ஹல்லேலூயா படுத்ததுக்கு அப்புறமே நான் 2 தடவை 3 தடவை எழுந்திருக்கிறேன், இது பண்ணியிருக்கிறேன். அதிகாலையில பாருங்க முதல்ல ஒரு 11:45 12:45 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 கழிச்சதுக்கு அப்புறம் அப்போ 2 டைமும் என்ன செய்தேன், ஹல்லேலூயா ஆண்டவரை துதித்து பாடி ஹல்லேலூயா அதுக்கப்புறம் படுத்து திருப்பி என்ன செய்தேன் ஒரு 5 o'clock அதுக்கப்புறம் என்ன செய்தேன் எழும்பி ப்ரெஸ் பண்ணிட்டு நான் உட்காந்து வேதத்தை வாசித்து ஹல்லேலூயா நான் ஜெபத்துல 2வது டைம் ஜெபத்துல நான் வந்து இருக்கும்போது தான் ஹல்லேலூயா அது 2வது டைமா இருக்கும்னு நினைக்கிறேன் துதிக்கும் போது. அப்போ பாருங்க நான் எழும்பி உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்குள்ள இருந்து ஒரு பெரியவர், எனக்குள்ள இருந்து ஒரு பெரியவர் அவர் வந்து வார்த்தைகளை சொல்லி நான் ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு முன்பாக எனக்குள்ள இருந்து அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிறத நான் நல்லா சவுண்ட கேட்கிறேன். எனக்குள்ள இருந்து அப்படி ஒரு சத்தத்தை நான் என்ன செய்றேன், நான் ஜெபத்துல உட்காரல, ஒரு பெரியவர் ஹல்லேலூயா ஆமென் அவர் என்ன செய்யறாரு, அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். என்னடா ஒரு வித்தியாசமா ஒரு சவுண்டு வந்துகிட்டு இருக்கு. நீ பாருங்க, நாம் தூங்கினால் கூட அவர் நமக்கு முன்பாகவே என்னது, எப்பொழுதும் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பார்த்தேன். ஹல்லேலூயா அவர் வந்து என்ன செய்யறாரு, உட்கார்ந்து ஜெபிக்கிறத ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். அப்படியாக பாருங்க, நாம் தூங்கினால் கூட நமக்குள் எப்பொழுதும் விழித்திருந்து இடைவிடாமல் ஜெபங்கள் நமக்குள்ள இருந்து என்ன செய்யுது, ஏறெடுக்கப்படுது. அதனாலதான் உங்ககிட்ட எப்பவுமே நான் சொல்றது, ஆவிலே நிறைஞ்சு எப்பொழுதும் அப்படி ஜெப சிந்தையோடு இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருந்து என்ன செய்யும், அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுவதை நீங்க அப்படியே தரிசனத்துல பாப்பீங்க, அந்த சத்தத்தையும் என்ன செய்வீங்க, கேட்பீங்க. அப்படிப்பட்ட மேலான அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வரணும். ஹல்லேலூயா. நேற்றம் புதிய பாஷைகளை கர்த்தர் என்ன செய்தாரு, ஹல்லேலூயா அப்படி வார்த்தை வித்தியாசமான வார்த்தைகளை தேவன் தருவதை ஹல்லேலூயா கிருபை செய்தார். அதனால இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் வந்தா கூட ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபக்குழு மூலமாக நாம் தேசங்களுக்காக ஆமென் எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குழு எழுப்புதலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இது வந்து எனது ஒரு ஜெபக்குழு ஹல்லேலூயா. அப்ப இதன் மூலமாக எவ்வளோ எனது ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் இதுவரை எனது ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் ஹல்லேலூயா ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மள கர்த்தர் எப்படி வச்சிருக்காருன்னா தேசங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆசீர்வாதமாக வைத்து அதன் பிறகு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, யோசேப்பு அப்படிதான் ஆண்டவர் வச்சிருந்தாரு, ஆசீர்வாதமாக தேசங்களுக்கு வச்சு ஒரு பைசா கூட கிடையாது. சிறைச்சாலையில இருந்து அவரை கூட்டிட்டு வாங்குங்காங்க, கையில ஒரு நயா பைசா கூட எனது கிடையாது. ஆனா என்னது எகிப்தின் அந்த பொக்கிஷங்களை பாருங்க, தலையை திறந்து எகிப்தியருக்கு என்ன செய்றாரு, அள்ளி அள்ளி என்ன செய்றாரு, ஹல்லேலூயா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல தன்னுடைய குடும்பமும் ரட்சிக்கப்படும்படியாக பாதுகாக்கப்படும்படியாக குடும்பத்துக்கு ஒரு ரட்சகனாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஹல்லேலூயா எகிப்திலே தேவன் அவரை என்ன செய்றாரு, ஆசீர்வதித்து ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக ஹல்லேலூயா தேவன் வைக்கிறார். எத்தனை பாடுகள், 13 ஆண்டுகள் புடமிடப்பட்ட வாழ்க்கை. அதனால சோர்ந்து போகாமல் ஹல்லேலூயா இத்தனை பிரச்சனைகள் நமக்கு எதிரே வந்தா கூட
ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள் ஹல்லேலூயா பலன் கொள்வோம். ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஹல்லேலூயா, முதலாவது பார்த்தோம், நமக்கு எதிராய் செயல்படுகிற காரியங்களை ஹல்லேலூயா தேவன் என்ன செய்யறார்? நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல எஸ்தர் அவங்க வாழ்க்கையில பாருங்க, எஸ்தர் அவங்க வாழ்க்கையில அகாஸ்வேர ராஜா பாருங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அவர் குடித்து எல்லாரும் அப்படி குடிச்சு இருக்கும்போதுதான் வஸ்திய வர சொல்றாரு. ராணிய வரமாட்டேங்கிறா, என்ன இத்தனை அந்த குடிகாரங்கள் மத்தியில நான் வந்து என்ன செய்யணும் வரணும்னு சொல்லி வரமாட்டேங்கிறா. ஆனா பாருங்க, அவருக்கு பிறகு அந்த குடி வரலாம், அந்த போதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் என்ன செய்தாரு, அவர் வஸ்தி கூடிய காரியத்தை நினைச்சு வருத்தப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 127 தேசத்திலும் பெண்கள் வர அழைக்கப்பட்டு அதுல தேவன் எஸ்தரை எழுப்புகிறார். எஸ்தர் பாருங்க, அதே குடிகாரர்கள் குடிச்சு வெறிச்சு எல்லாரும் சேர்ந்து குடிக்கிற அந்த இடத்திலேயே 3 நாட்கள் ஹல்லேலூயா, அந்த இடத்திலேயே பாருங்க, அகாஸ்வேர ராஜாவுடைய அந்த அரண்மனையில எல்லாரும் சேர்ந்து குடிச்ச அந்த இடத்துல ஹல்லேலூயா கர்த்தர் தன்னுடைய மகளாகிய ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணை என்ன செய்யறாரு, அந்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வந்து ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தையை இந்த அகாஸ்வேரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா 3 நாட்கள் உபவாச எழுப்புதல் கூட்டம் ஹல்லேலூயா எங்க நடக்குது? ஹல்லேலூயா சூசான் அரண்மனைக்குள்ள நடக்குது. எப்ப ராணி எஸ்தர் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க உள்ள ஒரு பெரிய என்னது ஹல்லேலூயா எழுப்புதல் கூட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உபவாச கூட்டம் தாதிகளோடு சேர்ந்து ஹல்லேலூயா ஒரு உபவாச எழுப்புதல் கூட்டம் என்ன செய்யுது? ஒரு அகாஸ்வேரு ராஜாவின் அப்படி குடித்து வெறித்திருந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்த இடத்துல தேவன் என்ன செய்யறார்? இந்த அருமையான மகளை என்ன செய்யறார்? கொண்டு போகிறார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஹல்லேலூயா எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், யாரும் நுழைந்து சுவிசேஷம் அறிவிக்க முடியாத இடத்துக்கும் ஆவியிலே சென்று கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார்? சுவிசேஷம் அறிவிக்க செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக முதலாகவும் பாருங்க, ஒரு தப்பான காரியம் அந்த இடத்துல குடிச்சு வெறிச்சு வசதி தள்ளப்படுறாங்க. ஹல்லேலூயா எஸ்தர் செலக்ட் பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அடுத்தபடியாக ஹல்லேலூயா நான் பார்க்க போறது, கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? முதலாவது, தீங்கான அனைத்தையும் நன்மையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். பொல்லாத மனிதர்கிட்ட விட்டுற மாட்டாரு. பீர்ற மாதிரி சத்துரு வருவான். ஏன்னா சத்துரு சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோன்னு என்ன செய்வான்? சுத்திக்கிட்டே தான் வருவான். அவன் என்ன செய்வான்? நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வான்? சுத்திக்கிட்டு தான் வருவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு? அவன் கையில விட மாட்டார். ஹல்லேலூயா. அதே வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்துல ஹல்லேலூயா அந்த லாஸ்ட் வேர்டை வாசிங்க. சிங்கத்தின் 17 லாஸ்ட், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆமா, என்ன செய்யறாரு? ஹல்லேலூயா. ஆமேன். அவர் சிங்கத்தின் வாய் நின்றும். ஹல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தின் வாயினா என்னது? சிங்கனா மனிதர் உலக பிரகாரமான சிங்கமா? மிருகம் கிடையாது. சிங்கத்தின் வாய் நின்று என்ன செய்தேன்? ரட்சிக்கப்பட்டேங்கிறாரு. பொல்லாத மனிதர்கள் கடிச்சு கொதறிடுவார் போல. அப்படி அனுபவங்கள் வாழ்க்கையில நினைச்சிருக்கலாம், நீங்க சந்திச்சிருக்கலாம். பொல்லாத மனிதர்கள் நம்மள அப்படி கடிச்சு கொஞ்சம் விட்டா கடிச்சே என்ன செய்வாங்க? கொதறிடுவாங்க போல. அப்படி நிக்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ மனிதர்களை குறித்து சொல்லுவாங்க. அப்படித்தான் ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவருக்கு எதிராக அவர் எங்க போனாலும் சரி ஹல்லேலூயா அவருக்கு தீங்கு செய்யும்படியாக, ஹல்லேலூயா அவரை அழித்து விடும்படியாக, ஹல்லேலூயா அந்த சிங்கத்தின் வாயினின்றும், ஹல்லேலூயா சிங்கத்தின் வாயினின்றும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? ரட்சித்தாராம், விடுவித்தாராம். ஹல்லேலூயா. சிங்கம் ஒரு இறைய கரெக்டா பிடிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுமா? கரெக்டா பிடிக்குமா. கூட்டத்துல எத்தனை மான்களோ எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் ஒரு மான் மேல அது குறி வச்சுட்டுனா, ஒரு ஆட்டு மேல எது மேலயாவது குறி வச்சுட்டுனா, அது எவ்வளவு தூரம் போனாலும் சரி, எதுப்புல வேற எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அது கண்டுக்கவே செய்யாதான். எந்த இறைய பிடிக்க நினைச்சோ அதை பிடிச்சு கரெக்டா என்னது ஹல்லேலூயா அது யாரும் விடுவிக்க முடியாது. ஹல்லேலூயா அந்த பிடிபட்ட விலங்கும் என்ன செய்ய முடியாது? தன்னை விடுவிக்க முடியாது. அப்படி அது என்ன செய்யுமா? கரெக்டான இடத்துல அதை கடிச்சும் அப்படி பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அப்படித்தான் சத்துரு என்ன செய்யறான்? ஹல்லேலூயா விழுங்கி விட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வந்தா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? இரண்டாவது நம்மளை விடுவிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோயோ இல்ல என்ன ஒரு பிரச்சனையோ நம்மள ஹல்லேலூயா அழித்து விட வேண்டும், நம்மள அப்படி உட்கார வச்சிடணும், ஹல்லேலூயா பலனற்ற மக்களால் போய்விட செய்யணும்னு சொல்லி எத்தனை காரியங்கள் நடந்தா கூட ஆண்டவர் ஹல்லேலூயா மீண்டும் நம்மை தூக்கி நிறுத்தி பலப்படுத்தி, ஹல்லேலூயா நேற்று கூட
நான் என்னுடைய சகோதரி ஜெயிலுகிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு ஜனவரியில வந்த அந்த வாமிட் வந்து அந்த 1 மாசம் நான் சாப்பிட முடியாம கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல நேரத்தோட பாஸ்டர்மாட்ட கேட்டேன். பாஸ்டர்மா இப்போ பாஸ்டர்மாவோட பார்த்து ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க பிறகு இப்போ சொன்னா எப்படி பாஸ்டர்மா இருக்கு இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னாரு. அப்ப எதுக்காக சொல்றேன்னா ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மீண்டுமாக தூக்கி நான் சொன்னேன் டாடி மீண்டும் உங்க பணியை செய்வதற்காக தான் ஹல்லேலூயா. எவ்வளவோ மற்றவங்கன்னா எவ்வளவோ பணங்களை கொண்டு நினைச்சிருப்பாங்க செலவழிச்சிருப்பாங்க. ஆனா கர்த்தர் இலவசமாக நல்ல சுகத்தை தந்து நல்ல சாப்பிடுவதற்கு நல்ல ஒரு மனதையும் தந்து ஹல்லேலூயா உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிற இருப்பிடமும் தந்து ஹல்லேலூயா இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய பணியை செய்வதற்காக. அப்படி எப்படி ஒரு பலவீனம் ஹல்லேலூயா. ஆமேன். சரீரத்துல பலன் வந்து ஒரு தீரா போன மாதிரி ஒன்னும் இல்லாத மாதிரி ஒரு பலனே இல்லாத மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் தம்முடைய பலத்தை தந்து மட்டுமாக மீண்டும் அவருடைய பணியை செய்வதற்காக தேவன் தூக்கி நிறுத்தி ஒரு நாள் கூட அந்த தடைபடாதபடி ஹல்லேலூயா. எத்தனை தடவையோ வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் வந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் ஆமே இன்னைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 3 மணிக்கு 1208வது இடம். இதுவரை என் தகப்பன் ஹல்லேலூயா ஒரு நாள் கூட அந்த ஜெபங்கள் தடைபடாதபடி மட்டும் ஒவ்வொரு நாளுமே தேவ தரிசனங்களோடு இந்த ஊழியத்தை என்ன செய்றாரு செய்ய வைக்கிறாருன்னா அது அவர் அந்த பெரிய கிருபை கிருபை கிருபை. அப்படியே எப்பொழுதும் வானம் திறக்கப்பட்டு அவருக்கும் ஆமேன் எப்பொழுதும் ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படி இருந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் அது அவர் அவர் நடத்துகிற ஊழியமாய் ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் அருமையாய் அப்பா என்ன செய்றாங்க வழி நடத்தி வர்றாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்களை கர்த்தர் சேனையாக எழுப்பியிருக்கிறார் சேனையாக எழுப்பியிருக்கிறார். அதை எத்தனையோ தடவை கர்த்தர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். கடந்த வியாழக்கிழமை ஹல்லேலூயா ராணிப்பேட்டையில் உள்ள ஹல்லேலூயா ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்காக ஜெபித்த பொழுது பாருங்க அந்த கிராமம் அடிதடி சண்டை கட்ட பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து தான். வேற எங்கேயும் என்னது யார்ட்டையும் போறது கிடையாது. முரட்டு சுபாவம் உள்ள மக்கள் ஹல்லேலூயா. வாலிய பையன்கள் பெண் பிள்ளைகள் தவறான காரியத்துல போயிட்டா உடனே நினைச்சுவாங்க ஒண்ணு புதைச்சிருவாங்க. வெளியே எங்கேயுமே இது போலீஸுக்கு எதுக்கும் எந்த எதுவும் யாரும் வந்து கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஊர்ல ஆண்டவர் பாருங்க ஒரு மகிமையான தரிசனத்தை கொடுத்தார். ஜனங்கள் கூட்டமாக அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஊழியர் என்ன செய்யறாரு எழும்பி எழும்பி நின்று ஹல்லேலூயா அவர் செய்தி கொடுக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா இங்க இருக்கிறவங்கல்ல ஹல்லேலூயா நம்ம எத்தனை பேர்ட்ட பைபிள் இருக்கு தெரியல எல்லாத்துக்கிட்டையும் பைபிள் இருக்கோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டே அவர் பக்கத்துல நிக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. சொல்லிக்கிட்டே என்ன கேட்கிறாருன்னா ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா எத்தனை பேர்ட்ட பைபிள் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் பைபிள் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா அவர் சொல்லி கொண்டு இருக்கும் போதே ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போதே பாருங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் என்ன செய்றாங்க கையை தூக்கி ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா ஆமேன் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனியனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் ஜெபித்தோம். கனியனூர் அப்படிங்கிற ஊருக்கு ஜெபிக்கும் போதுதான் பாருங்க பொல்லாத மக்கள் உள்ள இடம் ஹல்லேலூயா ஜாதி பெருமை அப்படிலாம் இருக்குன்னு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. ஆனா பாருங்க அங்க ஒரு சேனையை வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யணும் அந்த ஜெபத்துக்குரிய அந்த பதிலை என்ன செய்யணும் உடனே நமக்கும் தேவனுக்கும் எப்பொழுதும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும் போது நம்ம இப்ப இந்த ஜெபக்குழுவுல ஜெபிக்கிறோம்னா அந்த ஜெபத்துக்கு அப்பவே பதில் கிடைச்சிருது. பதில் தாருன்னு இல்லை பதில் அப்பவுமே தந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஜெபங்களாக நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் தீமையானதை மாற்றி. இரண்டாவது நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய தாசனாகிய ஹல்லேலூயா தாவீது அவர் வாழ்க்கையில பாருங்க நெஜ சிங்கம் எத்தனை தடவை ஆண்டவர் எப்படி அவரை காப்பாத்தினார் பாருங்க. ஹல்லேலூயா ஆமீன் ஆமீன். பாசான் தேசத்து காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டு அவர் 22ஆம் சங்கீதத்துல அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள். அதே நேரத்துல ஹல்லேலூயா ஆமீன் தாவீது அவ்வளோ பாடுகள் கஷ்டங்களை கடந்து வந்த ஒரு தேவ மனிதர். ஹல்லேலூயா அப்படியாக தேவன் அவரை என்ன செய்யறாரு ஹல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை தப்புவித்தார். இப்பொழுது என்ன செய்யறாரு தப்புவித்து கொண்டே இருக்கிறாரு. இன்னும் என்ன செய்வார் தப்புவிப்பார். அவருடைய பரம ராஜ்யத்துக்கு நாம் அவருடைய வருகையிலே அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் ஹல்லேலூயா இதுவரை நடத்தி வந்த தேவன் இன்னும் நம்மளை தப்புவிக்கிற ஹல்லேலூயா தேவனாக இருக்கிறார். மூன்றாவது என்ன 2 காரியத்தை மட்டும் பார்க்க போறோம். மூன்றாவது ஹல்லேலூயா அதே 2 தீமோத்தேயுல 4:18 வாசிங்க. அவர் நம்மை பாதுகாப்பார். முதல்ல
தீமையை நன்மையை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். எதிர்வினைகளை மாற்றி நமக்கு எதிராக செய்யணும்னு நினைச்சு வருவாங்க. ஆனா அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம்மளை எல்லா பொல்லாத மனிதர்கள், சத்துருவாகிய சாத்தானின் சதி திட்டங்களிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:18 வாசிங்க. இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து இந்த ஜெபத்தை நான் நிறைவு செய்ய கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதல்ல ஒன்னையும் பார்த்துக்கணும், சரியா? பாதுகாப்பார், அப்படிதானே? அல்லேலூயா. எதுக்காக பாதுகாக்கிறாரு? எது வரைக்கும் பாதுகாப்பாரா? அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும். அதனாலதான் நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. சின்ன பிள்ளையில இருந்து நம்மளை பாதுகாத்து இந்த கொரோனா நாட்கள்ல எல்லாம் நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு எந்த சேதமும் வராதபடி இம்மட்டும் அவர் காத்து காத்து அப்படியே பாதுகாத்துக்கிட்டே வர்றாருன்னா எதற்காக? அவருடைய பரம ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிற மக்களாக இருக்கும்படிதான். எத்தனை வந்தாலும் சரி, ஜீவன் யாரு கையில இருக்குது? அவர் கரத்துல இருக்கு, சரியா? அதனால எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டோடைய வருகையில நினைச்சு நானும் என் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். அதுக்குதான் நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கோம். மர்ரூப அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு செல்கிறார். அதனால மூன்றாவது பார்க்கிறோம், அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரைக்கும் அவர் என்ன சொல்றார்? நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்வோம்? கோடி நன்றிகளை செலுத்துவோம். கடைசியில பார்க்கிறோம், அல்லேலூயா, அவருடைய அல்லேலூயா சதா காலங்களிலும் அவருக்கே மகிமை உண்டாகட்டும். சதா காலங்களிலும் அவருக்கே அல்லேலூயா மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்த்தோம், அல்லேலூயா நம்மளை அல்லேலூயா ஆசீர்வதிக்கிற தேவன், தீமை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். அடுத்தால நம்மளை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா நம்மளை என்ன செய்யறாரு? அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து பொல்லாத சத்துருவாகிய அல்லேலூயா சிங்கம் போல சுற்றி திரிகிற பொல்லாத சத்துருவின் வாயிலும் தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, நம்மளை அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு அல்லேலூயா சதா காலங்களிலும் ஆமென், சதா காலங்களிலும் அவருக்கே அல்லேலூயா எல்லா கனமும் மகிமையும் அல்லேலூயா சதா. அவர் ஆண்டவருக்கு அவ்வளவு அருமையா என்ன செய்யறாரு? நன்றி செலுத்துகிறார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன் சொல்லுகிறார். அல்லேலூயா என்னை அல்லேலூயா ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுகிறது. அல்லேலூயா. இந்த வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து என்ன செய்ய தியானிச்சு வருகிறோம். அல்லேலூயா ஆண்டவருடைய மகிமை அல்லேலூயா நம்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் வழியினிடத்துக்கு ராஜாக்களும் புறப்பட்டு வருவார்கள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் உன்னில் என்ன செய்வார்? அல்லேலூயா உன்னில் மகிமைப்படுவார். அல்லேலூயா நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவன். அதே நேரத்துல நம்மில் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்கிற தேவன். அதனால கர்த்தர் நம்மளை அல்லேலூயா ஆமீன் மகிமைப்படுத்தும் பொழுது அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் தேவன் நம்மை கொண்டு செய்யும் பொழுது அதன் மூலம் நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு சமையல் பண்ண கூட சொன்னேன், டாடி அல்லேலூயா கர்த்தரை என்ன நீங்க அல்லேலூயா மகிமைப்படுத்துமோ அந்த மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் டாடி. ஏன்னா நீங்க தான் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் புறஜாதி மக்கள் மத்தியில் அல்லேலூயா அறியாத ஜனங்கள் மத்தியில் அல்லேலூயா ஆமேன், ஆமேன் நம் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் அப்போ சில நாட்கள்ல அவங்களை எல்லாரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். அதே போல இந்த எழுப்புதல் நாட்கள்ல நம்ம எதுக்காக இப்படி இணைஞ்சு ஜபிக்கிறோம்னா, அப்படி ஜபித்து 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 அல்லேலூயா ஒரு எழுப்புதல் மேகம் தேசத்துல அல்லேலூயா எழும்பி ஒரு எழுப்புதல் மழை என்ன செய்யுது? தேசத்துல ஊற்றப்படுவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கருவிகளாக என்ன செய்யறார்? பயன்படுத்தி வருகிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் நீங்க இணைஞ்சு ஜபிக்க வர்றீங்கன்னா நீங்க எவ்வளோ என்ன செய்வாங்க? காரியங்களை எல்லாம் அப்படி எல்லாம் வேக வேகமா முடிச்சுட்டு எவ்வளோ பிரயாசத்தோடு தான் என்ன செய்ய முடியும்? வர்றீங்க இந்த ஜபத்துக்கு. அல்லேலூயா வர்றீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரத்துக்கு மேல இந்த ஜபத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அது லேசான காரியம் கிடையாது. அல்லேலூயா. இது என்ன செய்யணும்? அதனுடைய அறுவடையை என்ன செய்யணும்? பார்க்கணும். இது மூலமாக தேசத்துல அல்லேலூயா நம்முடைய குடும்பத்துல அல்லேலூயா நல்ல மக்கள் மத்தியில அல்லேலூயா நல்ல உள்ளத்துல உற்சாகம் உருவாகியிருக்கா? எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிற மக்களாக மாறணும். தேசத்துல அல்லேலூயா ஒரு கையளவு மேகம் என்ன செய்யணும்? நம் மூலமா என்ன செய்யணும்? உருவாகணும். அதனால இந்த நாளிலும் நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை எத்தனையோ பேர் எல்லாரும் நம்மளை கைவிட்டாலும் கூட ஆண்டவர் நம் பிறந்து வளர்ந்ததுல இருந்து
எத்தனையோ சூழ்நிலையில நாம் தனியா நிற்பது போல இருந்தா கூட ஆண்டவர் எதற்காகனா அவருடைய பரம ராஜ்யத்தை நாம் சென்று அடையும் வரைக்கும் அல்லேலூயா நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை விடுவித்து நம்மளை அவர் பாதுகாத்து அல்லேலூயா வருகிறார். அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த வேளையிலும் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கிய சிலாக்கியத்தை தந்த தேவனுக்கு அல்லேலூயா அவருடைய கிருபை, அல்லேலூயா நம் மீது வைத்த அவருடைய கிருபை, அவருடைய தயவு இன்னைக்கு எல்லாரும் நம்மளை இணைச்சி உட்கார்ந்து ஜெபிக்க வச்சிருக்காரு பாருங்க. ஒரு ஜாதி மக்கள் ஒரு நிமிஷம் ஒரு கரையில உட்கார்ந்து இருப்பாங்களா? இருக்க முடியாது அவங்களால. அல்லேலூயா. நான் அடிக்கடி முன்னாடிலாம் நினைப்பேன், சர்ச்சில எல்லாம் நம்ம போய் என்ன செய்யறோம், மணிக்கணக்காக உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து அமைதியா, சின்ன பிள்ளைங்க கூட ஒரு சவுண்டு கேட்காது, சின்ன பிள்ளைங்க கூட அமைதியா உட்கார்ந்து அவ்வளவு அருமையா ஆராதனையும் செய்தியும் அப்படி நடக்குன்னு வச்சுடுங்க. ஜெபங்களும் நடக்கும்போது அல்லேலூயா. இதே போல ஒரு புறஜாதி மனிதனால், தேவனை அறியாத மனுஷனால ஒரு 5 நிமிஷம் கூட அந்த இடத்துல உட்கார முடியாது. உட்கார முடியுமா? தேவனுடைய ஆலயத்துல வந்து ஒரு ரட்சிக்கப்படாத மனிதன் என்னடா இங்க என்ன செய்யறாங்க, என்ன இது நடக்குது, இங்க என்ன நடக்குது, என்னதான் பண்றாங்க, இப்படி அவ்வளவு பேரும் உட்கார்ந்து இப்படி இருக்காங்க. அல்லேலூயா. அப்படி அமைதியா அவங்களால உட்கார முடியுமா? அப்படி வரிசையா பாருங்க, சர்ச்சை பாருங்க, நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமா எல்லா காரியத்தையும் செய்திருக்காரு. அதே போல சர்ச்சில் பாருங்க, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படியே உட்காந்துருப்பாங்க, அழகா நேர்த்தியா. அல்லேலூயா. ஆண்கள் ஒரு சைடு, பெண்கள் ஒரு சைடு, பிள்ளைங்க முன்னாடி, பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அது அவ்வளவு ஒரு அலங்காரமா இருக்குல்ல. ஒரு சர்ச்சில் தேவன் எவ்வளவு ஒரு ஒழுங்கும் கிரமமா வச்சிருக்காரு பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அவர் ஒழுங்கும் கிரமமாய் எல்லாவற்றையும் அல்லேலூயா நேர்த்தியாய் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அல்லேலூயா எல்லா காரியத்தையும், ஒருவேளை இந்த காரியம் சரியில்லாம இருக்கு, இந்த பிள்ளை சரியில்லாம இருக்கு, கணவர் சரியில்லாம இருக்கிறாரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு, என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காரு, அப்படி எந்த ஒரு ஒழுங்கற்ற நிலைமை இருந்தா கூட தேவன் அல்லேலூயா ஆமேன் ஆமேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தாராம், அசைவாடினார். அதனால சொல்லுங்க, ஆண்டவரே என் கணவர் மேல நீங்க அசைவாடுங்கப்பா. எல்லா ஒழுங்கினங்களும் தேவனை தேடாத அந்த உள்ளம் மாறட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள என்ன ஒழுங்கினங்கள் இருக்கு, என்ன துரைத்தனங்கள், அதிகாரங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏக ஜபிக்கிற அல்லேலூயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, கணவன்மார் அல்லேலூயா ரொம்ப அதிகாரங்கள், ரொம்ப துரைத்தனங்கள். அல்லேலூயா தன்னுடைய மனைவியை அற்பமா நினைக்கிறது. அவ வந்து வாய் திறக்க கூடாது, நம்ம தான் எல்லாம், நம்ம சொல்லுக்கு என்ன செய்யணும், கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பார்வோனின் ஆவி குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன செய்யுது, கிரியை செய்துகிட்டு இருக்கு. மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுக்கறது கிடையாது. பிள்ளைகள் மத்தியிலும் சரி, மற்றவங்க மத்தியிலும் வச்சு மட்டம் தட்டி என்ன செய்யுது, மனைவியை ஒரு அடிமை போல நடத்துறது. ஆனா அல்லேலூயா ஒரு பெண் அல்லேலூயா அவளுக்கு கடைசி வரை ஆணும் பெண்ணு இணைஞ்சு இருக்கணும். ஆனா எத்தனையோ பெண்கள் பாருங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க, இல்ல கணவர் இல்ல, அப்படி பெண்கள் கூட என்ன செய்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்ல ஒரு காரியங்களை செய்து அந்த குடும்பத்துல அந்த ஒரு எத்தனையோ இடங்கள்ல தனியா ஒரு பெண் நின்று எவ்வளவோ காரியங்களை இது பண்றாங்க. ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய துணை இல்லாம என்ன செய்ய முடியாது, அல்லேலூயா அவங்களால செயல்பட முடியாது. ஆனா இருக்கிற நேரத்துல என்ன செய்யறாங்க, அல்லேலூயா அவதூறு பண்றாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே அல்லேலூயா அப்படி யாருக்கெல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில நெருக்கத்தின் மத்தியில இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்யணும், விடுதலை கொடுக்கணும். இன்னைக்கு நமக்கு அல்லேலூயா இப்படி ஜெபங்களுக்கு வர்றதுக்கு வீட்டுல உள்ளவங்க தடையா இருந்தா நம்ம வந்து ஜெபிக்க முடியுமா, ஊழியத்தை செய்ய முடியுமா? அல்லேலூயா ஆமென். ஊழியங்களை செய்ய முடியுமா? எத்தனை இன்னைக்கு எனக்கு பாருங்க, இன்னைக்கு நைட்டு 12 வரைக்கும் ஜெபம் இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் காலையில ஜெபம், இனி சாயங்காலம் திருட்டு போறோங்க 4:30 ஆயிருது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் நினைச்சுவேன் அன்னையில அல்லேலூயா தாலுகாக்களுக்காக அப்படி அனுப்பிட்டு அந்த ஜெபத்துல இருப்பேன். சர்ச்சில் இருந்து என்ன செய்றாங்க, சாருக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதையும் என்ன செய்வேன், பைபிள் முழுசா ஒரு தடவை ரீட் பண்ணியாச்சு. ஃபுல்லா என்னது அப்படி சுற்றி வர்றதுக்கு ஏசப்பா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது. இது வரைக்கும் அல்லேலூயா என்ன ஒரு 10-20 போல தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அவ்வளவு அருமையா 2-3 நாட்களாக உட்கார்ந்து அல்லேலூயா அந்த காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்தார். எனக்கு ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க தான் விரும்புவேன். அது வந்து எனது பார்த்து அதை கண்டுபிடிச்சு இது பண்ண கொஞ்சம் இதை தந்தேன். ஆனாலும் கூட என்ன செய்தேன், கர்த்தருடைய கருத்துல கொடுத்தேன். ஏசப்பா இதை கூட நீங்க விரும்புனீங்கன்னா நான் நல்ல சந்தோஷமா அந்த காரியத்தை செய்யணுங்கும் போது கர்த்தர் என்ன செய்தாரு, ரொம்ப வாஞ்சி தந்திருக்காங்க. என் கண்ணு வலிச்சா கூட நான் விடாம என்ன செய்தேன், நேற்றும்
அப்படி செய்யறது 2, 3 நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 130 கிட்ட தாண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நெறைய காரியங்கள கற்றுக்கொள்ள முடிஞ்சுச்சு. ஆனாலும் நான் இப்படிலாம் என்னது அதே போல சர்ச்சுல கூட ஒவ்வொரு வருஷம் மெகா குயிஸ் வைக்கிறாங்க. இப்ப நான் போன வருஷத்துலலாம் இது பண்ணல. ஏன்னா அங்க போய் பிரேயர் முடிஞ்சு ஹல்லேலூயா சாயங்காலம் 4, 4:30 வரைக்கும் அங்க இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மத்த காரியங்களுக்கு எவ்வளவோ ஜெபங்களுக்கு காத்திருந்து ஜெபிக்க வேண்டியிருக்குது. அதனால இப்போ 2 வருஷமா என்ன செய்யல. போன வருஷம் கூட நான் எழுதல. ஃபர்ஸ்ட் டைம் கூட கேட்டேங்க. தொடர்ந்து எல்லா வருஷங்களும் எழுதிட்டு தான் இருந்தேன். அங்க போய் உட்கார்ந்து நம்மளால என்ன செய்ய முடியல. ஹல்லேலூயா முழுசும் 4:30, 5 ஆயிரும். அதுவரைக்கும் இருந்தா ஏன்னா அடுத்தால 7க்கு எங்களுடைய நாங்க 6 குடும்பங்களும் இணைஞ்சு ஜெபிக்கிறது. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்யணும். ஹல்லேலூயா ஜெபத்துக்கு ஆயத்தமாகணும். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நெறைய இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வருது. நெறைய காரியங்கள் சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தர் அனுமதிக்காம என்னது ஹல்லேலூயா செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அவருடைய அனுமதி. நெறைய இடங்கள்ல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஜெபிக்க. நடத்த வாங்கன்னு சொல்லி. ஆனாலும் அவருடைய அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா செய்ய முடியாது. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் என்னது ஹல்லேலூயா பிரேயர் நடத்துறதுக்கு. அதுல என்னால அதிகாலையிலே நான் அப்பா சமூகத்துல தான் எப்பவும் அவர்ட்ட தான் பேசிட்டு இருக்க விரும்புவேன். பிரதர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அவருடைய வழிநடத்தல் வர முடியாது. நான் பொதுவா அதிகாலை முழுசுமே அவரோட தான் இருப்பேன். அதனால ஆவியானவர் வழிநடத்தினா ஒரு 1 ஹவர் பிரேயர் நடத்தணும்னு சொல்லி. நடத்தினா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் என்ன செய்யல. அதேபோல இப்போ விபிஎஸ் ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் நடக்கு. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் பீட்டர்பர்கும் ஒரு நாள் வந்து என்ன செய்யுங்க நடத்த முடியுமான்னாங்க. நான் இன்னும் பதிலே அனுப்பல. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய உள்ள வந்து இளைப்பாறுதல்ல இருக்கணும். தேவனோடு நான் சொல்றது என்னன்னா, ஊழியம் வந்து 2வது தான். கர்த்தரோடு இருக்கிறது தான் நான் அதிகம் விரும்புவேன். ஏன்னா அது எனக்கு உள்ள அது ஹல்லேலூயா அது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த தாகம் வந்து ஹல்லேலூயா அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேளையிலும் கூட நாம் ஜெபிக்க போற காரியங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு எவ்வளவோ பெரிய கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வந்து இணைஞ்சு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 3 to 4 ஜெபம் வர்றீங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென். எங்களுக்கு இன்னைக்கு இரவுல 10ல இருந்து 12 வரைக்கும் சர்ச்சு ஜாமக்கார ஜெபம் இருக்கு மாசத்துல ஒரு நாள். அதனால இரவு வரைக்கும் எனக்கு ஜெபங்கள். ஆனாலும் கர்த்தர் ஏசப்பா அந்த நாள்ல பலத்தை தாங்க. அதுக்கடையில நான் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கான ஆயத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் செய்யணும். அதையும் செய்யறதுக்கு எனக்கு பலத்தை தாங்கப்பான்னு கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா இந்த வேளையில நாம் ஜெபிக்க போறது ஹல்லேலூயா ஆமென். எத்தனை மக்கள் பாருங்க. ஹல்லேலூயா அலைந்து திரிந்து தெய்வத்தை தரிசிக்க போறோம்னு சொல்லி ஹல்லேலூயா தெற்கு பதிலிருந்து வடக்கு கடைசி வரைக்கும் போய் எங்கெல்லாமோ சுத்தி 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 என்ன செய்றாங்க அலைந்து கொண்டே இருக்காங்க. ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமேப்பா. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. எங்களை ரட்சித்து அபிஷேகித்து எம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு எந்த ஒரு சேதமும் டெய்லி பாருங்க அப்படியே மொபைலை எடுத்தாலே ஹல்லேலூயா எத்தனையோ விபத்துக்கள். அப்படியே குடும்பம் இதாயிட்டாங்க. இத்தனை பேர் இதாயிட்டாங்க. அதை பார்த்தாலே அவ்வளோ வேதனையா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை மகிமையான அனைத்தின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவன் ஹல்லேலூயா நம்மளை பொத்தி 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 பாதுகாத்தாரே. ஹல்லேலூயா நம்முடைய சிறு வயதில் இருந்து ஹல்லேலூயா சத்துரு நம்மளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்தால் கூட ஹல்லேலூயா நம்மளை ஆண்டவர் இம்மட்டும் பாதுகாத்தாரே. நேற்று நான் சர்ச்சில் இருக்கும்போது நான் அடிக்கடி இப்பவும் அதே தரிசனத்தை ஆவியானவர் காமிக்கிறாங்க. நல்ல பசுமையான இலைகள். அதுல அது நல்ல அந்த ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா நல்ல அந்த ரெட்டும் மெரூனும் சேர்ந்த மாதிரி டார்க் ரெட்டா. அதே பூக்களும் அதே மாதிரி தானே. ஒரு தடவை தீமோத்தேயு பிறரோட ஏன்னா அத்தி மரங்களா இருக்குமான்னு சொல்லி எடுத்து எடுத்து பார்த்தேன். அது வேற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா நிறைய வெரைட்டிஸ் இருக்குதான் அத்தியில. ஆனா அடிக்கடி தேவன் என்ன செய்றாரு அது ஒரு மரம் போலவும் எனக்கு தெரியாது. வான மண்டலத்துல முழுசும் பசுமையான இலைகளும் சில டைம்ல பாத்தீங்கன்னா பூக்கள் இருக்கிற மாதிரி சின்ன 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 சைஸ் பூ தான். ஆனா பழமும் பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா அந்த இலந்த பழம் இருக்கும் பாத்தீங்களா அந்த அது அந்த மாதிரி அப்ப அதை விட கொஞ்சம் பெருசு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசு. கொஞ்சம் இந்த ஆலமரம் பழம் சைஸ் நினைக்கிறேன். அப்படி நேற்று சர்ச்சில் இருக்கும்போதும் அதே மாதிரிதான். அதே தரிசனத்தை என்ன செய்றாரு அடிக்கடி தேவன் காண்பிக்கிறார். இது என்னன்னா நாம் பூத்து குலுங்கி காய்த்து கனி தந்து இன்னைக்கு என்ன செய்றோம் தேசங்களுக்கு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்கள் இதுதான். அதனால எஸ்தர் எழுப்புதல் ஜெபக்குள் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அமேன் ஹல்லேலூயா பாத யாத்திரையாய் செல்லக்கூடிய மக்களை தேவன் தம்மண்டை திருப்பணும். கடந்த வெள்ளிக்கிழமை நாங்க ஜாமக்கார ஜெபம் இப்போ அப்படி ஜெபிக்கும் போது பாருங்க ஹல்லேலூயா ஆமேன் ஆமேன். திருச்செந்தூர் இது முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். எனக்கு அது எப்படிங்கிறது தெரியல. திருச்செந்தூர்ல அது முடிஞ்சிட்டா. ஆனா தெசேர் வழியில எல்லாம் யாரும் நடந்து போன மாதிரி தெரியல. இல்லைன்னா அங்கிருந்தே அது முடியலன்னா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நேரத்துல ஒண்ணும் தெரியல முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்க நாங்க வெள்ளிக்கிழமை ஜெபிச்சோம். ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் திருப்பணும்னு சொல்லி. அப்பதான் ஹல்லேலூயா சுசிலான்னு ஒரு சிஸ்டர் அந்த ஜெபம் வைரமல் சிஸ்டர் ஜெபிச்சாங்க. முடிச்ச
போன வருஷம் வரைக்கும் அவங்க சொல்றாங்க. போன வருஷம் வரைக்கும் ஹல்லேலூயா அவங்களுக்கு நல்ல சுகம் ஆகணும். குடும்பத்துல என்ன காரியமோ நினைச்சு அவங்க அம்மாவ யாரோ அவங்கள கூட்டிட்டு போனாங்க. திருச்சி நடந்துலாம் போயிருக்கேன் சிஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்ன செய்தாரு, இவங்கள இப்பதான் ரட்சித்து யார்ட்டயோ பைபிள் கேட்டாங்களாம். பழைய பைபிள் தான் குடுத்தாங்களாம். ஆனா நல்லா ஜெபிக்கிற அருமை இப்போ அவங்க ஹல்லேலூயா விருதுநகர் இப்ப திருச்சியில இருக்காங்க. ஹல்லேலூயா அப்படி சொன்னாங்க. அப்படி போனேன் சிஸ்டர். அப்ப நீங்களே இந்த ஜெப குறிப்புக்கு ஜெபிச்சிருக்கலாம்லன்னு சொல்லி. அதேபோல ராணி தெரேசா சொன்னாங்க, சிஸ்டர் ஹல்லேலூயா ஆர்சிலும் அதே மாரி போவாங்க சிஸ்டர். அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நெறைய கோயில்களுக்கெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போனதா அவங்க சொன்னாங்க. இப்படி பாருங்க, அலைந்து திரிந்து அலைகிற நம்முடைய ஜனங்கள் ஆண்டவருடைய மந்தைக்குள் வரவேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்துக்காக ஒருவர் பாரத்தோடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளும்.